இறைவன் பகவத்கீதையிலே பேசுகிறான். 10வது அத்தியாயத்தின் 12வது வசனம், 7வது அத்தியாயத்தின் 20வது வசனம், ஆதி தேவன் பிறவாதவன் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. இன்றைக்கு தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு இலவசமாக கூட கொடுக்கிறார்கள். 10வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தையும் 7வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தையும் பாருங்கள். ஆதி தேவன் பிறவாதவன். கடவுள் என்பவர், கடவுளுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. கடவுள் இந்த பூமியில் பிறக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மை படைப்பதற்கு முன்னால், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால், மரணமில்லாத நித்திய ஜீவனை தாங்கி இருக்கின்ற, தாயும் தந்தையும் இல்லாத, பிள்ளைகள் இல்லாத, உயிரோடு என்றைக்கும் உறக்கம் இல்லாத, பலகீனம் இல்லாத, என்றைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த பரம்பொருள் நிச்சயமாக ஒன்று உண்டு. அதை யாரும் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பகவத்கீதை சொல்லுகிறது. அதே பகவத்கீதை 7வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தை பார்த்தால், அந்த பகவத்கீதை பேசுகிறது, அந்தந்த ஆசையால் அறிவிழந்தவர்கள் அந்தந்த நியமத்தை கொண்டு தம்முடைய இயல்புக்கு கட்டுப்பட்டு கவரப்பட்டவர்களாய் வேறு தெய்வங்களை வணங்கி வழிபடுகிறார்கள் என்று பேசுகிறார். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த செவியும் கேட்டிராத, கடவுளை எந்த கண்ணும் பார்க்காமல் மனிதன் தன்னுடைய சுய இச்சையின் அடிப்படையில் வேறு வேறு கடவுள்களை வணங்கி வழிபடுகிறான் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. 6வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் கூட திருக்குரானில் அதைத்தான் சொல்லுகிறான்.